ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை தேவனுடைய வார்த்தைகளோடு உங்கள் முன் வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தினந்தோறும் இவ்விதத்திலே தேவனுடைய வார்த்தைகளை சில வருடங்களாக உங்களிடம் கொண்டு வருகிறேன் அல்லவா? இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? அதேபோல நிகழ்ச்சி உங்களுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கிறதா என்பதை ஒரு விஷயாவது நீங்கள் போன் பண்ணி சொல்லியிருக்கிறீர்களா? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவது அனுப்பியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இன்று கட்டாயமாக ஸ்கிரீனில் காண்பிக்கப்படுகிற போன் நம்பருக்கு நீங்கள் கால் செய்யுங்கள். இல்லையென்றால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக உங்களுடைய ஊர் பெயர் முகவரியை தெரிவியுங்கள். தினம் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு உதவியாக இருக்கும். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆவிக்குரிய பிரகாரமா நல்லா இருக்கீங்களா? எல்லா விஷயங்களிலும் நீங்க வளர்ச்சி அடையணும்னு, உயர்த்தப்படணும்னு, ஆரோக்கிய பிரச்சனைகளோடு, பொருளாதார பிரச்சனைகளோடு, இன்னும் அநேக பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிற எல்லோருக்காகவும் ஜெபித்து, அன்பு கூறுகிற தேவன் இருக்கிறார், சுத்தமாக்குகிற இயேசு இருக்கிறார், அவரை நம்புவோருக்கு அவர் நன்மை பயக்கிறார் என்ற விஷயத்தை உங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். விசுவாசியுங்கள், அவருடைய நாமத்திலே ஜெபியுங்கள். அப்பொழுது அற்புதமான விடுதலையையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும். வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்க தயாரா இருக்கீங்களா? ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. முதலும் முடிவும் நீரே, எனக்கு பரிசுத்தரே, என் இதயம் நிறைவினாலே துதி பாடிடுவேன். நான் பரவசமாயாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவினிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. நீர்தான் என் கானமே, நீர்தான் என் தியானமே, நீர்தான் என் சர்வமே, நீர்தான் என் ஜீவமே. நான் பரவசமாயாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. ஜீவ வார்த்தையால் என்னோடு பேசினீரே, ஆவியின் கனிகளினால் அலங்கரித்தீரே. ஜீவ வார்த்தையால் என்னோடு பேசினீரே, ஆவியின் கனிகளினால் அலங்கரித்தீரே. என்னை உமதன்பு அரவணைப்பில் சேர்த்து கொண்டீரே. நானும் மனதார உமக்காக வாழ்ந்து வருகிறேன். உயிரின் நண்பரே, என் அன்பு இயேசுவே, உயிரின் நண்பரே, என் அன்பு இயேசுவே. ஓ, பரவசமாயாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. ஓசியா 11வது அதிகாரம் 8வது வசனம். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. எப்பிராயிமே, எப்படி உன்னை கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? தேவன் எவ்வளவோ அன்பாக ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆனால் அவர்கள் தேவனை துக்கமடைய வைத்தார்கள். அவர்கள் மூலம் வந்த சந்ததியும் தேவனை துக்கப்படுத்தினார்கள்.
நோவாவின் காலத்திலே உலகம் முழுவதும் கெட்டுப் போயிருந்தது. அதை தாங்க முடியாத தேவன், பரிசுத்தமான தேவன், குற்றமில்லாத தேவன், நீதிமானான அவர் மீது பக்தி பயத்தோடு இருந்த நோவாவின் குடும்பத்தை தவிர மீதமிருந்த எல்லா ஜனத்தையும் வெள்ளத்தில் மூழ்கடித்தார். ஆனால் தேவனுக்கு அது மிகவும் மனவேதனையாயிருந்தது. மனிதனை அன்பாய் உருவாக்கினவர் அதே மனிதனை அழிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர் அல்ல. அதேபோல் நோவாவின் வம்சாவளியினரும் கூட கொஞ்ச நாட்களிலேயே தேவனை துக்கப்படுத்தினார்கள். தேவன் யோசிச்சு ஒரு தனிப்பட்ட ஜனக்கூட்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். அந்த ஆபிரகாம் மூலமாக தனக்கென்று ஒரு கூட்டத்தை, ஒரு விசேஷமான மக்களை, ஒரு பரிசுத்தமான மக்களை, தேவன் நடக்கச் சொன்ன வழிகளில் நடக்கிறவர்களை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக உருவாக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். இவங்க என்ன குறைவானவங்களா? என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனம்? அந்த எகிப்திலே அடிமையாய் போனார்கள். தேவனை மறந்து போகிறவர்கள் பாவத்துக்கு அடிமையாவார்கள். ஆனால் தேவன் அன்பு கூர்ந்து அந்த இஸ்ரவேல் மக்களை நாசம் பண்ணாமல் மோசே என்கிற ஒரு மனிதனை அனுப்பி அந்த பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்தார். அவர்களுக்காக கானான் தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்திலே அவர்கள் நிரந்தரமாக ஹாயாக வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் கூட அவர்கள் தங்கள் வழிகளிலே தேவனை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு அற்புதங்களை கண்டாலும் கூட தேவனை வேதனைப்படுத்தினார்கள். என்ன கொடுமைங்க! எனக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்த தேவன் என்றார்கள். ஆனால் மறுபடியும் அவரே துக்கப்படுத்தினார்கள். அவரே உண்மையான ஆண்டவர் என்று சொன்னார்கள். ஆனால் மறுபடியும் அவரையே வேதனைப்படுத்தினார்கள். இந்த நாட்களில் நம்மில் அநேகர் கூட இதே போலதான் இருக்கிறோம். ஆனாலும் கூட அன்பு நிறைந்த ஆண்டவர், அழிப்பதற்கு ஆசை இல்லாத தேவன், எப்படியாவது நான் விருப்பப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நல்வழியில் கொண்டு வர விரும்புகிற தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போனார். ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தார். ராஜாக்களை உருவாக்கினார். என்னங்க, ஆனா இன்னும் அவங்க வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே தேவன் மனதில் இருந்த அந்த வேதனை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எப்பிராயமே, நான் எப்படி உன்னை கைவிடுவே? உன்னை கைவிடவும் முடியல, உன்னை வச்சுக்கவும் முடியல. இருந்தாலும் நீ இன்னைக்கு எப்படி இருக்க? உன்னுடைய இஷ்டப்பட்டு நீ வாழ்ற. இந்த எப்ராஹிம் யாருங்க? ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது பதில் சொல்லுங்களேன். யாருக்கும் சொல்ல முடியல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரருன்னு சொல்றாரு ஒருத்தர். அங்க யாருக்காவது எப்ராஹிம் பேர் வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு வேதத்தை வாசிங்க. ஆபிரகாம் யாருன்னு கேட்டப்போ பக்கத்தில் ரிக்ஷா ஓட்டுறாரே அவரான்னு கேட்குறாரு ஒருத்தர். ஐயோ, அந்த ஆபிரகாம் இல்லப்பா, வேதத்தில் சொல்லப்படுற எப்பிராயிம் யாரு? யோசேப்பின் குமாரர்களில் ஒருவன். பெரிய பையனா சின்ன பையனா? சின்ன பையன். ஆனா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படும் போது இவன் தான் பெரிய குமாரன், இவன் ஆசீர்வதிங்கன்னு சொன்னப்போ இல்ல, இவன்னு சொன்னப்போ தன்னோட கையை மாத்தி ஆசீர்வதிச்சிட்டாராம். ஆமா, அப்படின்னா அருகதை இல்லாதவன் தலைமகன் என்ற உரிமை வரணும்னா தலைமகனா பிறக்கணும். ஆனா நான் தலைமகனா பிறக்கணும்னா நம்மளால அப்படி பிறக்க முடியுமா? உன்னை தலைமகனாய் உருவாக்குவது என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் உங்க குடும்பங்கள்ல மூத்த மகன் மூத்த மகளா இருக்கீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் தான் பெரிய பையன், நான் தான் பெரிய பொண்ணு, மூத்தவன் அப்படின்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்துங்க. அடேங்கப்பா, கையை தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. அதனால என்ன இருக்கு? நீங்க எல்லாரும் ஊழியத்துக்கு வந்திருந்தா இந்த உலகம் என்னைக்கோ மாறி போயிருக்குங்க. முதற் பலன் என்னுடைய சொத்து என்று தேவன் சொல்லும்போது முதற் பலனாயிருக்கிற நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? தயவு செய்து உங்களை நீங்க தேவனிடத்துல அர்ப்பணிங்க. ஊழியம் பண்றதுன்னா பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, நீ செய்கிற வேலையை செஞ்சுட்டே ஊழியம் செய்யலாம் தேவனுக்கு சித்தமானா. நீ வீட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். நீ கூலி வேலை செஞ்சுக்கிட்டே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அவருக்கு சாட்சியா வாழ முடியும்.
நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், உனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், நீ முதல் பலன் தேவனுக்காக படைக்கப்பட்டவன். அதை மறந்துடாத. உன்னுடைய பலவீனத்தை முன்னால வச்சு நீங்க சொல்லாத, தேவனிடத்துல அது என்னால முடியாதுன்னு. உன்னுடைய அறிவு திறமையெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவையானது உன்னுடைய அர்ப்பணிப்பு. அவர்கிட்ட நீ உன்னை ஒப்பு கொடு. தேவனால கூட கையாள முடியாதுன்னு சொல்லுவாங்க சிலர், அறிவில்லாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பலவீனர்களை தெரிந்தெடுத்த ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்த. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார் மூத்த மகனாக இருப்பதற்கு. நான் எங்க வீட்டில் மூத்த மகன், நான் தான் முதல் மகன். அதனால எங்க அப்பா என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சார். ஆனால் என்று ஆண்டவர் என் அப்பா ஏற்றுக்கொண்டாரோ, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார். முதல்ல நான் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தால, கண்ணீர் நிறைந்த ஜெபத்தால 3 நாள்ல நான் மாறி போனேன். மாறின பிறகு தேவனுக்காக நீ ஊழியம் செய்யணும். ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் தேவனிடத்துல கேட்டேன், அப்பா உம்முடைய சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையில? உன் தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை என்னுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவேன் அவர் சொன்னபோது 17 வயசு பையனான எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இன்று நான் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு வாக்கு மாறாதவர், அவருடைய வசனங்கள் எவ்வளவு உண்மையானவை. அவர் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு உபயோகம் இல்லாதவன் எப்படி தேவனால் உபயோகப்படுத்துகிறான் என்பதை ஆச்சரியமான காரியம். உங்களை நீங்க தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. இந்த முதன்மைத்துவத்திற்கான வாய்ப்பு கிடைத்தது எப்பிராயிமிற்கு. முதன்மையாக பிறக்கவில்லை என்றாலும் முதன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தேவன். அப்போ எப்பிராயிம் எவ்வளவு நன்றியோடு இருக்கணும். அவன் மீது தேவன் எவ்வளவு பிரியமாயிருக்கிறார். சிலர் மூத்த மகனா இல்லைனாலும் தேவ கரத்தால நீங்க பயன்படுத்தப்படுறீங்க. உங்களை தேவன் பயன்படுத்துகிறார். முதன்மையானவனா இல்லைன்னா கூட தேவன் உன்னை பயன்படுத்தி உன் மூலமாக தமது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார். முதல் பலனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இது எப்படி இருக்குங்க சொல்லுங்களேன். நன்றியோடு இருக்கணும். நன்றியோடு இருக்கிறதுனா என்னங்கன்னு ஒருத்தர் கேட்டார். நன்றியோடு இருக்கிறதுனா என்னன்னு தெரியாதவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க. சரி, தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. அப்ப என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்ஸா? தேங்க்ஸ் சொன்னா முடிஞ்சு போச்சா? ஏங்க, ஏன்னா இறுதி நாட்கள்ல மனிதன் நன்றி இல்லாதவனாக மாறி போவான். அப்போ நன்றியுள்ளவன்னா என்ன? ஏய், ஆண்டவர் உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், தேவன் உன்னை எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கார், வச்ச என்ன? தேவ கிருபையால தான் இவ்வளவு படிச்சு இவ்வளவு உயர்ந்திருக்கேன், அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு கேட்கிறவங்க கண்ணு மண்ணு தெரியாதவங்களா இருப்பாங்கங்க. எப்பிராயிம் நிலைமை அப்படிதான் இருந்தது. சின்னவனா இருந்தாலும் ஆண்டவர் அவன் மேல பிரியப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்தா, அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்தினா, இவன் என்ன செஞ்சான்? அந்த ஓசியா புத்தகத்தை படிச்சா நமக்கு தெரியும். 12வது அதிகாரம் 1 வசனத்தை படிக்கலாம். எப்பிராயிம் காற்றை மேய்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவன் காற்றை மேய்ந்தானா? மேயறதுக்கு அவன் என்ன மிருகமாங்க? சொல்லுங்க. மிருகம்தான் மேயும், மனுஷன்தான் திம்பான். ஆனா இங்கே இந்த எப்பிராயிம் என்ன செய்தான்? வேதம் சொல்லுது காற்றை மேய்ந்தானா. நம்ம ஊர்களோட வழக்கமா நம்ம சொல்லுவோம், காத்து மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க, வேலை வெட்டி இல்லாம, அவனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை இளம் வாலிபர்கள் இப்படி இருக்காங்க. அம்மா அப்பா ரொம்ப அன்பு வச்சு கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி காலேஜில் போய் படிங்கன்னு அனுப்பி வச்சா, காலேஜுக்கு போகாம என்ன பண்றாங்க? காத்தா சுத்திக்கிட்டு இருக்கிறான், ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு காலத்தில் வெளிநாட்டில் தாங்க அந்த பையனும் பிள்ளையும் சேர்ந்து சுற்றுவாங்க. ஆனால் நம்ம பாரத நாட்டில் யாராவது திருட்டுத்தனமா அங்கங்கே ஒரு வேளை சுற்றி இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் அந்த பையன் யாருன்னு சொன்னால் பொண்ணு தைரியமாக சொல்கிறான், என் பாய் ஃப்ரெண்ட். இந்த பொண்ணு யாரான்னு கேட்டால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? பயமே இல்லையா? நீதியே இல்லையா? ஒரு ஸ்திரீயை எச்சையோடு பார்க்கிற ஒருவன் தன் இருதயத்தில் விபசாரம் செய்தாயிற்று என்று சொன்னாரா இல்லையா? வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் நியாயம் தீர்ப்பார். வேதவசனம் சொல்லுகிறதா இல்லையா? எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள்ல கல்யாணம், காதல், பொழுதுபோக்கு, காத்து மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. தேவனால் உருவாக்கப்பட்டவன் தேவனுக்காக உருவாக வேண்டும். தேவனுக்காக ஊழியம் செய்யணும், தேவனுக்காக வாழணும். எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை மூட்டை கட்டி வச்சுட்டு காத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற? அதுக்காக நீ எவ்வளவு செலவு செய்யற? இளம் பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க,
பெரியவங்க கூட அப்படி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நூற்றுக்கணக்கில் இமெயில்ஸ் வருது, நூற்றுக்கணக்கில் SMS வருதுங்க, ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வருதுங்க. அநேக ஜெப தேவைகள் எனக்கு வரும்போது நான் ஒவ்வொன்றையும் சுத்தமாக படித்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறப்ப அதில் விஷயங்கள் எவ்வளவு வேதனை தருது தெரியுமா? என்னங்க, என்னுடைய கணவர் என்னையும் என்னுடைய குழந்தைங்களையும் விட்டுட்டு போய் வேற ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு, காத்து மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. என்னங்க, வாக்குத்தத்தத்தோடு தேவன் சன்னிதானத்தில் விவாகம் பண்ணி அந்த மனைவியை விட்டுட்டு வேறு ஒருவனோடு வேறு ஒருத்தியோடு திரிகிறவர்கள் காற்றை மேய்கிறவர்கள். காற்றை சாப்பிட்றதால வயிறு நிறையாதுங்க, வயிறு உப்பிடும், அப்புறம் கேஸ் வரும் வெளியே. எவ்வளவு காற்றை குடித்தாலும் எவ்வளோ பிரயோஜனம்? வயிறு உப்பும் அவ்வளவுதான், அது எந்த பலத்தையும் கொடுக்காது, வெறும் பலவீனம்தான். எப்பிராயிமே, நான் உன்னை என்ன செய்ய வேண்டும்? நீ என்னையும் என்னுடைய நாமத்தையும் என்னோட வல்லமையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி நான் நினைச்சா, என்னுடைய சாட்சியா வாழ்வேன்னு உன்னை தேர்ந்தெடுத்தா, காத்துல மேயறியே காத்துல வேதனையில ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குங்க, பார்க்கலாம். 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராயிமே, இப்போது நீ சோரம் போனாயே. எப்பிராயிமே, இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. 6வது அதிகாரம் 4வது வசனம். எப்பிராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது. அவனுக்கு அநேக காரியங்கள் வாடிக்கையாயிருச்சு. எப்பிராயிம் இப்பொழுது நிலை தவறி போய்விட்டான். எப்பிராயிமே, 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 நான் உனக்கு என்ன செய்தேன்? வழி தப்பி போனாயே, நிலையற்றவனாகிவிட்டாய். நில தவறிட்டனா பாவம் செய்யறான்னு அர்த்தம். ஆதாமே எங்க இருக்கிறாய்னா குதிச்சு ஓடி வர்றவன் தினமும். ஆனா ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று ஒரு நாள் கேட்ட போது எல்லைமறைவுல போய் ஒரிஞ்சுக்கிட்டான். பயங்கிறது வந்தது. பாவம் செய்யறவன் தேவனை பார்த்தா பயப்படத்தானே செய்வான். நிலை தவறி போயிட்டான். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நான் கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு. ஆனா இருட்ட பார்த்தா பயமா இருக்குங்க, பேய் வந்து மேல விடுதுங்க. இப்படி அநேகர் இன்னைக்கு பயத்தால நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயத்தினால விதவிதமா நோய்கள் வருது. சில நேரம் டாக்டர் கிட்ட போய் இவங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேகமான நோய்களுக்கு முக்கியமான காரணம் பயம்தான். அந்த பயத்தினாலதான் பிபி, அந்த பயத்தினாலதான் இன்னும் விதவிதமான நோய்கள் எல்லாம் வருது. தேவன் தேவையற்ற நோய்களை நமக்கு தரலங்க. சக்தியும் பலமும் தைரியமும் நிறைஞ்ச ஆத்மாவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனோட பிள்ளைகளுக்கு பயமே இல்லைங்க. எனக்கு யாரோ செய்வன செஞ்சுட்டாங்கங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்க, யாரோ செய்வன செஞ்சுட்டாங்கங்க. யாருப்பா அப்படி சொன்னதுன்னா, யாரும் சொல்லுங்க, ஆனா செஞ்சுட்டாங்கங்க. என்னங்க இது? உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறதே. என்ன? ராஜாதி ராஜா தேவாதி தேவன் உன்னோட இருதயத்தில் இருக்கும் போது எந்த பேயோட சக்தி, எந்த பிசாசோட சக்தி உன்னை ஆள முடியும்? உன் இருதயத்தில் ஏசு இல்லாததால தான் உனக்கு பயம் வருது, அவ்வளவுதான். நீ பயப்பட்டனா உன் மேலேயே அந்த பேய் வந்துடும். ஆமா, 366 தடவை வேதத்துல பயப்படாதே 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 அப்படின்னு எழுதியிருக்குங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் நம்மோடு இருக்கும்போது அவரை விட்டு உலகத்துக்குள்ளாக போய் உலகத்தோடு கலந்து பாவத்தில் விழுந்து பயத்திலே பீடிக்கப்பட்டிருக்கிறாய். விதவிதமான பயம். ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலும், ஏமா அழுகிறேன்னு கேட்டா, நீ எனக்கு பெரிய அண்ணன் தானே? ஆமா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? ஆமா. அப்ப நான் தானே சமைக்கணும் அப்படின்னு அழுதுதான். பாருங்க, கொஞ்சம் பேரு சூழ்நிலையை பார்த்து பயப்படுவாங்க, சிலர் நினைச்சு அழுவாங்க, யூகம் பண்ணி எப்பவோ வரப்போறதா நினைச்சு யூகிச்சு அழுகிறது. காரணம், உனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கு. அந்த காலம் அது தேவனுடைய கரங்கள்ல இருக்கு. அதனாலதான் தேவன் சொல்றாரு, என்னுடைய அதிகாரம் இல்லாம உனக்கு எதுவும் நடக்காது. உன் காலு கல்லுல இடராம நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறது எதுக்கு? பிள்ளைங்க பயப்பட்டா என்ன செய்வாங்க சொல்லுங்க? வந்து அம்மாவையோ அப்பாவையோ கட்டி பிடிச்சுக்குவாங்க. உனக்கு பயமா இருந்தா போ, ஆண்டவரை பிடிச்சுக்கோ, அவருடைய பாதத்தை பற்றிக்கொள். அதை விட்டுட்டு பயத்தை போக்கணும்னு நினைச்சு மேலும் சில பாவங்களை செய்யாத. எதுக்கையா குடிக்கிறேன்னு கேட்ட ஒருத்தர் சொன்னார், எனக்கு மனைவின்னா பயங்க. சரி, மனைவி மேல பயம்னா அதுக்கு எதுக்கையா குடிக்கிறேன்னு கேட்டா, குடிச்சா தாங்க எனக்கு தைரியம் வரும். இது என்னது? குடிச்சிட்டா தைரியம் வந்துருமா? அந்த போத மயக்கத்துல தான் வார்த்தைகள் தைரியமான வார்த்தைகளா வருமாமா.
அதனால தான் குடிக்கிறாராமா. சரியாங்க? அது கரெக்டு தானா? எல்லாமே கொஞ்ச நேரம் போதைங்க. தேவையில்லாதவர்களை தூக்கி எறியக்கூடிய சக்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்பினவர்களை நான் அறிவேன் என்று சொன்னார் பவுல். எப்பிராயிமே, உன்னை நிலையற்றவனா ஆக்குறது இல்லப்பா என்னுடைய உத்தேசம். நீ பயனற்றவனா இந்த உலகத்தில் இருக்கணுங்கிறது இல்லை என்னுடைய சித்தம். நீ விபச்சாரனா இருக்கக்கூடாது. நான் உன்னை உருவாக்குனது, உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை ஒரு உதாரணமா இந்த உலகத்துக்கு வரணும்னு ஆசீர்வதிச்சா, எப்பிராயிமே விக்கிரகங்களை வணங்க அப்படியேப்பா. நான் உனக்கு செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு நீ படைச்சது போய் வணங்குறியே. உன்னை உருவாக்குன சிருஷ்டி கத்தரை விட்டுட்டு அவர் படைச்ச சிருஷ்டிகளை வணங்குறியே எப்படி? படைத்தாண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க. ஒரு தந்தையோ அல்லது தாயோ தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பாங்க. நேசிக்கிற பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது அந்த தாய் தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அதே வெளியாளுன்னா செத்தா சாகரான்னு விட்டுடுவாங்க. ஆனா உன்னோட பிள்ளை, நீ அதிகமா அன்பு செலுத்தின உன் பிள்ளை உன்னை நொறுக்கும் போது, உன்னை வேதனைப்படுத்தும் போது, உன்னை கவலையில ஆழ்த்தும் போது என்ன செய்வ நீ? குமுறி 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 அழுதுகிட்டு இருப்ப. அந்த பிள்ளைய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்ப. ஒரு சில தாய்மார்கள் இப்படி சொல்லுவாங்க, என் பெரிய பையனை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு கூட கொடுத்து பிரச்சனை இல்லை, என் 4வது பையன் இருக்காங்க, அவன் ஒரு உதவாக்குற மாதிரி ஆயிட்டாங்க, அவனை குடிச்சே எனக்கு வேதனையா இருக்குங்க. பெரியவன் நிறைய நல்லா சம்பாதிக்கிறான், 2வது பையன் நல்லா இருக்கான், 3வது பையனும் நல்லா இருக்கான், அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு 4வது பையனை குறிச்சு தான் வேதனை. அதுதான் தாய் பாசம். ஒரு தாய்க்கே இவ்வளவு அன்பு இருந்தா நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தருக்கு எவ்வளவு அன்பு இருக்கும்? நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, உன்னை உருவாக்கின அந்த சிருஷ்டி கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். உன்னுடைய வாழ்க்கை, உன்னோட சரீரம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணி. நீ பாக்கியவானா இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவர் நமக்கு இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர், சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதி அவர், நம்மை மீட்க வந்த ரட்சகர் அவர். அவர் போதும், அவர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், எனக்கு உதவி செய்யுங்க. 2 கரங்களையும் வானத்துக்கு நேர உயர்த்தி எல்லாரும் விண்ணப்பிக்கலாமா? இந்த கடைசி காலத்துல அற்புதமான பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, அவருடைய பிரசன்னம் உன்னை தழுவ காத்திருக்கிற இந்த நேரத்துல உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயா? 2 கரங்களையும் உயர்த்தி அவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. மகனே, மகளே, அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷய ஆகாயத்தை விட்டு இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளை பாருங்க ராஜா, எங்கள் இருதயங்களை பாருங்க ஐயா, எங்களுடைய வேண்டுதல்களை கேளுங்க ராஜா, எங்கள் ஆசைகளை தீர்த்து வைங்க அப்பா. எவ்வளவு பெரிய தேவன் நீங்க இருக்கிறீங்கிறத நாங்க மறந்து, எவ்வளவு பிரியமா எங்க மேல இருக்கீங்கிறத மறந்து போய் இந்த உலகத்துல எங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து நிக்கிறோம் அப்பா. உம்மை அலட்சியப்படுத்தியதுனால எத்தனையோ விதத்துல நாங்க மோசம் போயிட்டோமே. எங்களை மன்னிங்க ராஜா, என்ன மன்னிங்க அப்பா. இப்படி யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்க இருதயத்துல ஒரு அற்புதத்தை நடத்தி வைங்க ராஜா. பாவத்தின் மூலமா வந்த நோய்கள்ல இருந்து, சிக்கல்கள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, பயத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் விடுவீங்கப்பா. எதிர்காலத்தை பத்திய கவலை இங்கிருந்து எடுத்து போடுங்க. தீய சக்தி, கெட்ட சக்திகள் மீது எங்களுக்கு இருக்கிற பயத்தை எங்களிடமிருந்து எடுத்து போடுங்க ராஜா. எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் என்ற தைரியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்களை நடத்துங்க ராஜா. நடக்க வேண்டிய வழிகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உம்முடைய ஆவியினாலே எங்களை கூட்டிக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உம்முடைய சாட்சியாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்தை விடும்போதல்ல, நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாவதற்கு, உம் சொந்த பிள்ளைகளாவதற்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ராஜா. இவ்வளவு வசனத்தை கேட்ட பிறகு யாரும் அந்த கெட்ட வழிகளுக்குள்ள போய்விடாம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறந்து காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவருடைய பெயரையும் ஜீவ புத்தகத்தில் எழுதி, நாங்க இறந்தாலும் வாழ்ந்தாலும் அது இயேசுவுக்காகவே அப்படிங்கிற முடிவை எடுத்து இங்கிருந்து போகிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறேன்.
எங்கள் இருதயத்தின் தேவைகளை நீங்க தீர்த்து வைங்க. அநேகர் உம்மை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். தேவையோடு இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது உம்முடைய கிருபையால் விடுதலை பெற்று செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நிரம்புது மனமே உன் சந்நிதி மலையில், இறங்குது தினமே உன் ஆவியின் கிருபை. நிரம்புது மனமே உன் சந்நிதி மலையில், இறங்குது தினமே உன் ஆவியின் கிருபை. இந்த இனிதான ஆனந்தம் என் சொந்தமே, துதி மகிமையும் கனமும் உன் சொந்தமே. மகிமையின் தேவனே, கிருபையின் ராஜனே, மகிமையின் தேவனே, கிருபையின் ராஜனே. நான் பரவசமாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. நீர்தான் என் கானமே, நீர்தான் என் தியானமே, நீர்தான் என் சர்வமே, நீர்தான் என் ஜீவமே. நான் பரவசமாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. நீங்கள் கேட்ட தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் இப்பொழுதே ஸ்கிரீனில் காண்பிக்கப்படுகிற போன் நம்பருக்கு நீங்கள் உடனே கால் செய்து தெரியப்படுத்துங்கள், அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக தெரிவியுங்கள். உங்களுடைய ஜெப தேவைகளையும் பாரங்களையும் அவ்வப்பொழுது எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதமான விடுதலையையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மூலமாக ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் பலப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனுக்குள் வருகிறீர்கள் என்றால், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரை துதிப்பதற்கும் பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துவதற்கும் நீங்கள் ஏதுவாயிருப்பீர்கள். ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்களும் கூட பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால், உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப விரும்பினால், இதோ பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை ஸ்கிரீனிலே கொடுத்திருக்கிறோம். இன்னும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் 8939801234 என்ற நம்பருக்கு கால் செய்யுங்கள். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளாக நீங்கள் போன் செய்யலாம். சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அந்த போனை அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் தருவார்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். தெலுங்கில் மாத்திரமல்ல, ஹிந்தி, தமிழ், மலையாளம், பெங்காலி மற்றும் ஒரியா பாஷைகளிலும் கல்வாரி தரிசனம் என்கிற இந்த டிவி நிகழ்ச்சி அநேக சேனல்களில் ஒளிபரப்பாகிறது. பிற பாஷைக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் காணிக்கைகளை அனுப்புங்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் இதே நிகழ்ச்சியின் வாயிலாக இதே நேரத்தில் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.